ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7 சயின்ஸ் அடலசன்ஸ் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை பற்றி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வெரி ஸ்மால் கொஷின்ஸ். வெரி ஸ்மால் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு, அட் வாட் ஏஜ் டஸ் அடலசன்ஸ் டிப்பிக்கலி பிகின்? எப்போ அடலசன்ஸ் பிகின் ஆகும் அப்படின்னா, இட் பிகின்ஸ் ஃப்ரம் 10 டு 19 இயர்ஸ். இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். 10 டு 19 இயர்ஸ் தான் ஆன்சர். ஏன்னா கேர்ள்ஸில் வந்து 10 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும், பாய்ஸ்க்கு லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். பட் அடலசன்ஸ் பீரியட் அப்படின்னு பார்த்தா 10 to 19 இயர்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பாய்ஸ்? பாய்ஸில் எது வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபேஷியல் ஹேர் க்ரோத். நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் அயன் இன் அவர் டயட்? நம்ம டயட்டில் அயன் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்பினாச். ஸ்பினாச்னா ஒன்றும் இல்லை, கீரையில் தான் நமக்கு அயன் நிறைய கிடைக்குது. What are the terms of for the natural process in girls? What is the term for the natural process in girls involving blood discharge every 28 to 30 days என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து சில பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு உண்டான ஆன்சர் பியூபர்ட்டின்னு நினைக்கிறீங்க. ஆர் இஃப் யூ கேன் ஆல்சோ கெட் அ டவுட் பிட்வீன் பியூபர்ட்டி அண்ட் மென்சுரேஷன். பட் த ரைட் ஆன்சர் இஸ் மென்சுரேஷன். ஏன் அப்படின்னா பியூபர்ட்டி அப்படின்றது அது ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மென்சுரேஷனை தான் வந்து பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மென்சுரேஷனுக்கு வரத பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். ஆனால் எவ்ரி 28 to 30 டேஸ் வந்து ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து பியூபர்ட்டின்னு சொல்ல மாட்டோம், அது வந்து மென்சுரேஷன். வாட் இஸ் சைபர் புல்லியிங்? சைபர் புல்லியிங்னா என்னது அப்படின்னா, சென்டிங் மீன் மெசேஜஸ் ஆன்லைனில் நமக்கு நம்மளோட கன்சர்ன் இல்லாமல் நமக்கு அன்வான்ட் மெசேஜஸ் லைக் த்ரெட்டனிங் மெசேஜஸ் அதெல்லாம் வரதை வந்து மீன் மெசேஜஸ் நமக்கு ஆன்லைனில் வரதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் the stage of life when the body undergoes changes to prepare for adulthood. ஸோ அது வந்து அடல்ட்ஹுட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகுது. அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஆன்சர் இஸ் அடலசன்ஸ். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த growth of facial hair in பாய்ஸில் ஃபேஷியல் ஹேர் வருது பார்த்தீங்களா, அதை வந்து என்னதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், திஸ் இஸ் கால் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கும் போதே பை பர்த் நமக்கு வந்து சம் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறது பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம அடலசன்ஸ் ஸ்கூலில் என்டர் ஆகும்போது ஃபிசிக்கலாகவோ இன்டர்னலாகவோ நமக்கு வந்து சம் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் வரும். அதெல்லாமே வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. The natural process in adolescent girl that involves the release of blood, natural process that involves the release of blood அப்படின்னா that is called as menstruation. இந்த இடத்துல பியூபர்ட்டின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பியூபர்ட்டி மென்சுரேஷன் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் ஃபஸ்ட்டு வர மென்சுரேஷனை பியூபர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட், during adolescence boys and girls experience growth in dash hair in the pubic regionல hairs வந்து grow ஆகும் and underarmsலயும் hairs வந்து grow ஆகும். Dash refers to the time period when the body undergoes internal and external changes to reach reproductive capabilities. எதை வந்து நம்ம சொல்லலாம், puberty. this is இங்க தான் ஆன்சர் வந்து puberty. Okay, 1 minute. Puberty refers to the time period. அதுதான் ஒரு time period when the body undergoes internal and external changes to reach reproductive capability. நம்ம pubertyன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Now moving on to the next topic, நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா true or false வந்து next important true or false வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, adolescence is marked only by the physical changes in the body. ஆனால் இன்னும் ஃபிசிக்கலும் இருக்கும், லைக் இன்டர்னலாகவும் நமக்கு வந்து அடலசன்ஸில் இட் மார்க்ஸ் சம் சேஞ்சஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த ஆன்செட் ஆஃப் மென்சுரேஷன். ஆன்செட் அப்படின்னா ஆரம்பம் சொல்லிட்டு சொல்கிறோம். த ஆன்செட் ஆஃப் மென்சுரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் சேஞ்ச் இன் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஆனால் எஸ், தட் இஸ் த ஆன்செட் ஆஃப் மென்சுரேஷன் இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் சேஞ்ச். எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து acne is a common skin condition that may develop due to
இன்க்ரீஸ்ட் ஆயில் செக்ரீஷன் டியூரிங் அடலசன்ஸ். ஆனால் ஆமாம், ஆக்னினா முகத்தில் நமக்கு பிம்பிள்ஸ் வருது பார்த்தீங்களா, அடலசன்ஸ் ஸ்டேஜ் போகும்போது பாடி ஃபேஸில் மட்டும் ஆயில் செக்ரீஷன் அதிகமாக வருது. அதை வந்து பிம்பிள்ஸாக வந்து இது பண்ணுறதா ஆக்னின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ காமன் ஸ்கின் கண்டிஷனாக சொல்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டெவலப் த சேம் டைப் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டியூரிங் அடலசன்ஸா? சேம் டைப்பாக வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்? நோ, இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா பாய்ஸுக்கு வேறு மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், கேர்ள்ஸுக்கு வேறு மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். The menstrual cycle is an indicator of a girl's reproductive health. ஆமாம், அது ரீப்ரொடக்டிவ்க்கு ஒரு கேர்ள் வந்து ரெடி ஆகிறாங்க அப்படின்றது தான் வந்து menstrual cycle ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போது இங்கே வந்து give one word line, one word இல்லைன்னா one லைனில் ஆன்சர் வந்து கேட்குறாங்க. என்னென்னு பார்ப்போம். What causes pimples to appear during adolescence? Adolescenceல ஏன் pimples வருது? The answer is increase in oil secretion from the skin. இவ்வளவுதான். ஆயில் செக்ரீஷன் ஸ்கின்ல அதிகமாக இருக்கிறதால பிம்பிள்ஸ் வருது. ஒன் லைன் ஆன்சரில் முடிச்சிடணும். வாட் மார்க்ஸ் த ஆன்செட் ஆஃப் அடலசன்ஸ்? ஆன்செட் அப்படின்னா அடலசன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை எது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது, எது மார்க் பண்ணுது அப்படின்னா பியூபர்ட்டி. த ஒன் வேர்ட் ஆன்சர் இஸ் பியூபர்ட்டி. நெக்ஸ்ட், how often does a menstrual cycle typically occurs? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக, how often எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக menstrual cycle வந்து வருது அப்படின்னா 28 to 30 டேஸ்க்கு வந்து menstrual cycle வந்து வரும். 28 to 30 days இதுதான் வந்து டிப்பிக்கலாக menstrual cycleோடைய டியூரேஷன். What is the common health issue faced by girls during adolescence? Common health issues என்னன்னா ப்ளீடிங் சொல்கிறீங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்டொமக் பெயின் சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. காமன் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை கேர்ள்ஸ் டியூரிங் அடலசன்ஸ்னா அனீமியா தான் வந்து அயன் டெஃபிஷியன்சி தான் நமக்கு நிறைய வரும். ஓகே, அனீமியாவை தான் நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகேவா? அனீமியா இஸ் அ காமன் ஹெல்த் இஷ்யூ. ஓகே, அடலசன்ஸ் டைமில் அயனோட டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அயன் நிறைய நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்போல்லாம் நமக்கு வர டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து அனீமியா. இப்போது வாட் இஸ் சைபர் புல்லியிங்? சைபர் புல்லியிங் அப்படின்னா சைபர் புல்லியிங் இஸ் அ யூஸ் ஆஃப் ஃபோன். ஒன்று ஃபோன் வழியாக, இல்லை கம்ப்யூட்டர் ஆர் டெக்னாலஜி, இல்லைனா சோஷியல் மீடியா. இந்த நாலுத்தில் நீங்கள் எது எழுதினாலும் கரெக்டு தான். பட் என்ன சொல்லணும் அப்படின்னா I will first read the answer. Cyberbullying is the use of phone or computer or technology or social media to harass, threaten, embarrass or target another person. இதுதான் வந்து சைபர் புல்லிங். இன்னொருத்தரை அவங்களோட கன்சர்ன் இல்லாமல் இதை போல் சோஷியல் மீடியா வழியாக நேராக இன் பர்சனாக வந்து கிடையாது. அவங்க இங்கேயோ இருப்பாங்க, நம்ம எங்கேயோ இருப்போம். ஆனால் அவங்க அங்கேருந்து நம்மளை வந்து ஒரு மிரட்டுறது, நம்மளை பயமுறுத்துறது, அதை தான் வந்து சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கொஷின்ஸ்னால் ஒரு 2 மார்க்ஸில் வந்து நம்ம எழுதுறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் கொஷின்ஸில் வாட் ஆர் த 2 மெயின் எமோஷ்னல் சேஞ்சஸ்? நல்லா கவனிங்க. வாட் ஆர் த 2 மெயின் எமோஷ்னல் சேஞ்சஸ்? என்ன 2 எமோஷ்னல் சேஞ்சஸ் டியூரிங் அடலசன்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த 2 எமோஷ்னல் சேஞ்சஸ் இருக்குது? இன்க்ரீஸ்டு மூட் ஸ்விங்னா அது அவங்களுக்கு அதிகமாக இரிட்டேட் ஆகிறது, கோவப்படுறது, திடீர்னு சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ தட் இஸ் ஒன் ஆன்சர். இன்க்ரீஸ்டு மூட் ஸ்விங். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஐடென்டிட்டி, இதுதான் இன்னொரு ஆன்சர். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஐடென்டிட்டினா அவங்களுக்குன்னு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இந்த எமோஷ்னல் சேஞ்சும் அவங்களுக்கு அடலசன்ஸில் தான் வரும். அது வரைக்கும் அவங்க சைல்டிஷாக ஜாலியாக சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. பட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஃபிசிக்கல் ஐடென்டிட்டி இஸ் another answer. Next question, what is the purpose of Nasha Mukt Bharat Abhiyan campaign? Nasha Mukt Bharat Abhiyanna இது என்ன campaign அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 லைனில் சொன்னால் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லேருந்து யங் சில்ட்ரனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த கேம்பெயின் தான் இந்த நஷா முக்த் பாரத் அபியான்ற ஒரு கேம்பெயின். ஸோ இதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்கிறேன்னா, வாட் இஸ் அ பர்பஸ்? இதோட பர்பஸ் என்னது அப்படின்னா, நஷா முக்த் பாரத் அபியான் prevent substance abuse to get into the young children in adolescence. Drug-free youth population is the main aim of Nasha Mukt Bharat Abhiyan campaign. இவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? வாட் இஸ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்? சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னா என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிவ் எக்ஸாம்பிள். அப்போ 2 கொஷின் கேட்குறாங்க. 2 கொஷினுக்குமே ஒரு மார்க்கு போகும். வாட் இஸ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னா,
the substance that are not just harmful to mental and physical health but also addictive. அந்த வேர்டு தெளிவாக இருக்கணும். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னா வெறும் ஹார்ம்ஃபுல் இல்லை மென்டல் ஹெல்த்துக்கு இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல் மட்டும் கிடையாது, ரொம்ப அடிக்டிவாகவும் இருக்கிறது. அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், த urge to consume the substance again and again is also substance abuse-ல நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை எழுதிக்கலாம். கிவ் எக்ஸாம்பிளில் ஆல்கோஹால், பீடி, சிகரெட், இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாமே எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அப்படின்னா பாடி அண்டர்கோஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் டு ரீச் reproductive capabilities. This is called as puberty ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, I repeated, body undergoes internal and external changes to reach reproductive capability is called as puberty. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹார்மோன். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ரோல் ஆஃப் ஹார்மோன் அப்படின்னா வாட் இஸ் ஹார்மோனுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்க. இங்கே கொஷின் வந்து வாட் இஸ் ஹார்மோனே கிடையாது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹார்மோன். ரோல் ஆஃப் ஹார்மோன்னா ஃபஸ்ட்டு ரோல் வந்து இட் ரெகுலேட்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ். இது ஃபஸ்ட்டு ரோல். செகண்ட் ரோல் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ப்ரீஃப் கொஷின்ஸ். ப்ரீஃப் கொஷின்ஸ்னால் உங்களுக்கு 3 மார்க் கொஷினில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். Why is balanced diet important during adolescence? பேலன்ஸ்டு டயட் வந்து அடலசன்ஸ் பீரியடில் ஏன் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. நேம் 2 ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கன்சர்ன் ரிலேட்டட் டு நியூட்ரியன் டெஃபிஷியன்சி. இங்கே 2 கொஷின் கேட்குறாங்க, 3 மார்க்கு கேட்குறாங்க. அப்போ ஒன்றுத்துக்கு 2 மார்க் கொடுக்கலாம், இல்லை ஒன்றுத்துக்கு 1 மார்க் கொடுக்கலாம், இல்லை ஒரு கொஷினுக்கும் 1.5 மார்க், 1.5 மார்க்ஸ் அப்படி கொடுக்கலாம். why is balanced diet important அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா வாட் இஸ் பேலன்ஸ் டயட்டை எழுதி வைக்கிறீங்க. இப்போ வாட் இஸ் பேலன்ஸ் டயட் கிடையாது. பேலன்ஸ் டயட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் சப்போர்ட்ஸ் ரேப்பிட் growth and development, provide energy, strength and healthy bones. இதுக்காக தான் பேலன்ஸ் டயட் இம்பார்ட்டன்ட்னா, அப்போ நம்ம ரொம்ப அதிகமாக வளருவோம் பார்த்தீங்களா, அதனால் நமக்கு என்ன வேணும், நிறைய எனர்ஜி தேவைப்படும், போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இதுவாகும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு என்ன வேணும், பேலன்ஸ்டு டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா rapid growth, development, providing energy, strength and healthy bones-க்காக it is important. Name 2 specific health concern related to nutrient deficiency. இப்போ nutrient deficiency பற்றி கேட்குறாங்க, 2 கன்சர்ன்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த 2 கன்சர்ன் நீங்கள் என்ன ஹெல்த் கன்சர்ன்ஸ்ன்னு எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து அனீமியா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி. த செகண்ட் வந்து என்னென்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி தான் 2வது ஹெல்த் கன்சர்னாக அடலசன்ஸ் பீரியடில் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், வி ஷுட் இன்க்ளூட் ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் அயன், ஃபேட் ரிச் ஃபுட், இதெல்லாமே இருக்கிறது பேலன்ஸ் டயட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் என்னென்ன செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இஸ் த ஃபிசிக்கல் ட்ரையட் does distinguish male from female but not directly involved in reproduction. இதுக்கும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கும் ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்னா, பெருசாக அதுக்குண்டு 2 ரிலேஷன் கிடையாது. பட் இது என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் ட்ரையட்னா ஒரு அப்பியரன்ஸில் இது பாய் இது கேர்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிக்கலாக ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு வர கேரக்டர்ஸ் தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது. பாய்ஸ்க்கு வந்து நல்லா டீப்பண்ட் வாய்ஸாக இருக்கும். தே வில் கெட் ஹேர் இந்த பியூபிக் ரீஜியன் அண்ட் ஆர்ம் பிட்ஸில் ஹேர் வரும். இந்த பாயிண்ட் வந்து 2 பேருக்குமே காமனாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே இருக்கும். அப்புறம் பாய்ஸ்க்கு மவுத் ஸ்ட்ராச் வரும், அதுக்கப்புறம் பியர்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷோல்டர்ஸ் ப்ராட் ஆகும். இதெல்லாம் பாய்ஸ்க்கு வர சேஞ்சஸ். கேர்ள்ஸுக்கு வர செகண்டரி செக்ஷுவல் கேர் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட், அது ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்லலாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் வந்து வைடன் ஆகும், கொஞ்சம் பாடி ப்ராட் ஆகும், ஹிப் வைடன் சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கும் இந்த பியூபிக் ரீஜியன்ஸில் ஹேர் க்ரோத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டிஸ்கிரைப் த dangers of substance abuse during substance abuse-ஓட டேஞ்சர் என்ன அடலசன்ஸில் அண்ட் சஜஸ்ட் ஒன் வே டு ஒரே ஒரு வே சொல்லுங்கள், அது எப்படி அவாய்ட் பண்ண. முதல்ல இப்போ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால் நம்ம என்னதுன்னு படிச்சிருந்தோம், நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால் என்னது, ஏன் அந்த டேஞ்சர்னா அதை திரும்ப அதை எடுக்க சொல்லி நம்மளை வந்து இட் கிரியேட்ஸ் அன் urge டு கன்சியூம் again and again. ஸோ அதனால் அது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா,
Uh, um, uh, uh, how you can suggest one way to avoid it. One way என்ன அப்படின்னா saying strictly no. One way to avoid is saying no firmly. அப்படின்னா திடமா ஷுவரா டு பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர்னா நம்ம கூட இருக்கவங்கள நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை சே நோ, அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம இல்லை என்ன பண்ணலாம்னா ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் ஹாபிஸ், அதை போல் ஹெல்த்தி ஹேபிட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். So, one way to avoid is saying no firmly to peer pressure and choose healthy habits like sports and hobbies. Okay, what are the challenges and benefits? Challenges யும் கேட்குறாங்க, benefits யும் கேட்குறாங்க of maintaining good hygiene during adolescence. Challenges அப்படின்னா வந்துட்டு என்ன சேலஞ்சஸ் இருக்குது? அப்போது அடலசன்ஸ் டைமில் நம்ம பாடியை நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கணுன்றது ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸு நம்ம கொடுக்க மாட்டோம். வை? பிகாஸ் நம்ம வந்து அதுக்கான சஃபிஷியன்ட் நாலேஜ் நமக்கு இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். அந்த ஏஜ் தட் இஸ் த ஏஜ். அந்த ஏஜில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதால அவங்களுக்கு மற்ற விஷயத்தில் இருக்க ப்ரையாரிட்டி அவங்களோட செல்ஃப் ஹைஜீனை வந்து வச்சுக்கணும், குட் ஹைஜீன் இருக்கணுன்றதுல இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா அவங்களுக்கு லேக் ஆஃப் நாலேஜ். தே வில் நாட் பி எஜுகேட்டட் எனஃப் டு மெயின்டைன் தேர் குட் ஹைஜீன். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லை. ரெண்டாவது என்னென்னா நாலேஜ் இருக்குது, ஆனால் அதுக்கான என்ன இருக்காது, அதுக்கான ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டு பாவர்ட்டி, காசு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இக்னோரன்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக வந்து நம்ம சேலஞ்சஸாக பார்க்கலாம். ஸோ நம்ம 3 சேலஞ்சஸ் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸில் நீங்கள் என்ன சொல்லணும்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் குட் ஹைஜீன் அப்படின்னா இதை போல் குட் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணால் இட் வில் அவாய்ட் இன்ஃபெக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். குட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும்போது இட் அவாய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறமா வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வி வில் ஃபீல் குட் கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் இட் இஸ் அ குட் மேனர்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் குட் ஹைஜீன். இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் கீழே வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு டஸ் எமோஷ்னல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ், நல்லா கவனிங்க, ஹவு டஸ் எமோஷ்னல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ் அஃபெக்ட் அடலசன்ஸ்? இது ஒரு கொஸ்டின். எமோஷ்னல் அதுக்கப்புறம் பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து எப்படி அடலசன்ஸை இது பண்ணுது, அண்ட் வாட் ஸ்டெப்ஸ் கேன் தே டேக் ஃபார் பாசிட்டிவ் க்ரோத்? ஹவு டு எமோஷனல் பிஹேவியரல் சேஞ்சஸ் அஃபெக்ட் அவர்? எமோஷ்னல் க்ரோத் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா மூட் ஸ்விங் அதிகமாக ஃபஸ்ட்டு எமோஷ்னல் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நமக்கு அடலசன்ஸில் என்ன எமோஷ்னல் சேஞ்சஸ் வருது அப்படின்னா மூட் ஸ்விங், ஹை அண்ட் சென்சிட்டிவிட்டி, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், நமக்கு தனியாக இருக்கணும், நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்ற எமோஷ்னல் சேஞ்ச் வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட்டு. தீஸ் சேஞ்சஸ் கன்ஃபியூசஸ் அண்ட் மே லீட் டு கான்ஃப்ளிக்ட்னா ஒரு சண்டையாட்டம் கிரியேட் ஆகும் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எமோஷனல் சேஞ்சஸில் எழுதிக்கோங்க. 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், 2 பாயிண்ட்டுமே எமோஷனல் சேஞ்சஸில் எழுதிக்கோங்க. இப்போது பிஹேவியரல் சேஞ்சஸ் என்னென்னா நம்ம அந்த போல் நம்ம ஓவராக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது நினைக்கிறதால வி டேக் மோர் ரிஸ்க், அதிகமாக ரிஸ்க் எடுப்போம். கொஷின் த அத்தாரிட்டி. நீங்கள் நம்ம யாராச்சும் நம்மளுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது வி கொஷின் தம், வை ஷுட் ஐ டூ தட் அப்படின்ட்டு. சீக் அவுட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டெப்ஸ் தட் கேன் டேக் ஃபார் பாசிட்டிவ் க்ரோத். பாசிட்டிவ் க்ரோத்துக்கு என்ன ஸ்டெப்ஸ்னால் சீக் சப்போர்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ். நம்மளுக்கு வந்து நம்மள வந்து கரெக்டாக போக மாட்டேங்கிறோம், நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணி இது நம்மளோட ஏஜ், நம்ம அடலசன்ஸில் இருக்கோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு கிடையாது, நம்ம தப்பு பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ வி வாண்ட் டு லிசன் டு அவர் parents, teachers, counselors. That is one step for positive growth. Second step என்னன்னா manage stress. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும், ஒரு கோல்ஸ் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம போகணும். இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த டீடைல்டு கொஷின், தட் இஸ் 5 மார்க் கொஷின் பார்ப்போம். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்சுரல் ஹைஜீன். மென்சுரல் ஹைஜீனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் என்னது ஃபார் கேர்ள்ஸ் டியூரிங் அடலசன்ஸ்? இப்போது இந்த ஹைஜீன் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் நான். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டியூரிங் அடலசன்ஸ் இன்க்ளூடிங் ஹவு டு மேனேஜ் இட் ரெஸ்பான்சிபிளி. அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோன்னா வி வாண்ட் டு ஃபஸ்ட்டு கன்சிடர்
that hygiene is important. அதுக்கப்புறம் sufficient knowledge or we should be educated enough. அதுக்கப்புறம் மற்றவங்களையும் educate பண்ணணும், இல்லாதவங்களையும் educate பண்ணணும், அந்த menstrual hygiene பற்றி educate பண்ணணும். அதுக்கப்புறமா அதோடைய நம்ம ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணோம் ஸோ தட் we will be free of infections. அதுக்கப்புறம் explain the role of society. இது ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு. இப்போ explain the role of society in breaking myth about menstruation. என்ன மென்சுரேஷனை தனியாக உட்காரணும், இவங்க எதையும் தொடக்கூடாது, அதை மாதிரிலாம் ஒரு சொசைட்டியில் ஒரு மித் இருந்துச்சு பற்றி அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ சேஞ்ச் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த பாடி. இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ நோ நீட் ஆஃப் எனி மித் அப்படின்றத நம்ம எஜுகேட் பண்ணணும். ஸோ சஜஸ்ட் டு வேஸ் டு சப்போர்ட் கேர்ள்ஸ் ஹெல்த் இன் திஸ். எப்படி நம்ம வந்து கேர்ள்ஸ் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண சஜஸ்ட் டு வேஸ் டு சப்போர்ட் கேர்ள்ஸ் ஹெல்த் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சிலாம் வரும் அதெல்லாம் சொல்லிட்டு வி வாண்ட் டு ஃபஸ்ட்டு வே என்னென்னா வி வாண்ட் டு மேக் ஷுர் தட் adolescent கேர்ள்ஸ் ஆர் டேக்கிங் பேலன்ஸ்டு டயட். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கிடைக்குதா அவங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம இது பண்ணணும். மினிமமாக இப்போ கவர்மெண்ட்லேயே சானிட்டரி நாப்கின்ஸ்லாம் ஃப்ரீ, ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்காக கவர்மெண்ட்டு எடுத்துகிட்டு வந்த மெஷர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். தீஸ் ஆர் தி கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Keep subscribing to Crazy Learning channel. Thank you.